பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆரவாரத்துடன் தொடங்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டம் முடங்கி போயுள்ளது. இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ அல்லது திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திரும்ப ஒப்படைக்கவோ வாக்குறுதி அளிப்பவர்களுக்கு வாக்களிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி என்ற முழக்கத்தோடு பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கும் திட்டம் மத்திய மாநில அரசுகளால் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. இதற்காக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் எறையூர், லப்பைக்குடிக்காடு, பெண்ணக்கோணம், திருமாந்துறை, பேரையூர் ஆகிய கிராமங்களில் பல கோடி ரூபாய் இழப்பீடு அளித்து 3500 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் இந்த திட்டத்தை தொடங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனாலும் சிறப்பு பொருளாதார திட்டப் பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று விளைநிலங்களை கொடுத்த விவசாயிகள் கூறுகின்றனர். பெரம்பலூர் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது. உங்களுக்கு இதை சிறப்பு பொருளாதாரம் கொண்டு வந்தால் இது உங்களுக்கு பெரிய மாநகராட்சி ஆகிடும். அதாகிடும். உங்களுக்கு ஏர்போர்ட்டு பக்கத்தில் வரும், ட்ரெயின் பக்கத்தில் வரும், நீங்கள் சொகுசாக இருக்கலாம், உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக வரும், அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தையை காட்டி தான் அந்த இடத்த எடுக்க சொன்னாங்க. நாங்கள் இடத்த எடுக்கிறதுக்கு சம்மதித்தோம். நாங்கள் கரும்பு குச்சி அது போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரரும் படிக்கல, நாங்களும் படிக்கலை. எங்கள் பையனும் சும்மா 10வது தான் படித்தோம். எல்லாம் விவசாயம் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பிள்ளாட்டு விட்றனாங்க அதுவும் இல்லை, வேலை தரனாங்க அதுவும் தெரில. கூலி வேலைக்கு என்ன போனால் தான் நாங்கள் பழைக்கலாம். கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்கள் கடந்த 8 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் முட்புதர்களாக காட்சியளிக்கின்றன. சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்கி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் வீட்டு மனையும் வழங்க வேண்டும், இல்லையென்றால் விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். ஒரு ஏக்கர் 10 லட்சங்கிறான். இவங்கள்ட்ட நாங்கள் 3 லட்சத்துக்கு கொடுத்துட்டு 10 லட்சங்கிறான். அப்படிங்கும்போது என்கிட்ட இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் ஒன்றுமே செய்ய முடியல. அதை ஒரு நிறுவனத்துக்கு நான் கூட என்னன்னு கேட்டால் ஒரு நிறுவனம் வந்துருச்சு, நம்மளும் வேலையில் சேரலாம், பிள்ளைங்கள நாளைக்கு நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த தொழிலுக்காக தான் அந்த நிலத்தை கொடுத்தது ஒழிய இவங்க பாரஸ்ட்டாக அவங்க சொந்த யூஸுக்கு வச்சுக்கலாங்கன்னு நினைக்கிறாங்க. இதனிடையே சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடங்கப்படும் என கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்று விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திட்டத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அல்லது விவசாயிகளுக்கே நிலத்தை திரும்ப கொடுக்க நடவடிக்கை எடுக்கிறார்களோ அந்த கட்சியின் சேர்ந்த வேட்பாளர்களுக்கே தங்களது வாக்குகளை அளிக்க இருப்பதாக இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி.